மண் பிறக்க மனை பிறக்க சரி பூமி பிறக்க பிறந்த அவையார் பாட்டி. அதனால இந்த அவையார் பாட்டிக்கு இந்த பந்து வந்து உழந்த உடனே 7 கூணலும் ஒரே கூணலாக நிமிர்ந்து விட்டது. அவையார் பாட்டிக்கு தெரியாது, விஷயம் எதுவுமே தெரியாது. என்ன வந்து பல விதமா தூசிக்கு பேசலாம் அந்த வாலி தண்ணீர் கலந்த தப்பு பையன். அவையார் பாட்டி கேட்டா என் ஜாதி குலம் எல்லாம் தெரிஞ்சிடும் அல்லவா? அதனால அவையார் பாட்டி கேட்போம். சரணா சரணா அவையார் பாட்டி உனக்கு தெரியும் நான் எப்படி பிறந்தேன், நான் எப்படி வளர்ந்தேன், என் தாயார் யாரு, என் தந்தையார் யாரு, நான் பிறந்த விதம் வரலாறு என்ன சொல்லு தாயி. என்னது என்னைக்கு இல்லாத இன்னைக்கு இவன் வந்து என்ன பொறுக்கு நின்னுகிட்டு அதை சொல்லு இதை சொல்லுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறான். இதெல்லாம் சொல்ல முடியாதுங்கிற முடியவே முடியாதப்பா. அடிக்கிறது அடிச்சா வரும், குடுக்கிறது குடுத்தா அடி வந்து ஒரு மாதிரி உதவ மாட்டாங்க. ஊருக்கு மேற்கால உதிரி புழுதி அடிக்காத. உனக்கு என்ன நீ பிறந்த வரலாறு தான் தெரியணும். இலக்கால பாரு ஆசான பலகை ஒண்ணு எழுதி கட்டி இருக்குது. ஆசான பலவக்கல் உண்மைதான். அதுல இருக்குதுடைய ரகசியம் எல்லாம் அத போய் படிச்சு தெரிஞ்சுக்கும். இப்படி எல்லாம் நீ ஒரு காலத்துக்கு வருவ அப்படி என்று சொல்லி உன் வாழ்க்கை வரலாறுலாம் சொல்லிக் கொண்டு போன இந்த பொழுது பத்தாது. அதனால உன் வாழ்க்கை வரலாறுலாம் சாதாரண கல்ல அடித்து வைத்திருக்கிறேன். அதுல படித்துக் கொண்டு உன் வாழ்க்கை வரலாறு தெரிந்து சொல்கிறேன். உண்மைதான். அப்படியா? ஆமாப்பா. சென்று வா. அப்பனா வளைய மகன் திப்பனா வளைய மகன் திப்பனா வளைய மகன் சவுத்தா வளைய மகன் கருத்தா வளைய வரலாறா? அப்பனாவளை மகன் திப்பனாவளையன், திப்பனாவளை மகன் திம்மலாவளையன், திம்மலாவளை மகன் செவத்தாவளையன், செவத்தாவளை மகன் கருத்தாவளையன், கருத்தாவளை மகன் அரசு கொண்டராமை, போட்டு சோத்த தம்பா வச்சு வேலை செய்வான், வலுகாபுரி பட்டணத்தை அரசாண்டு வருவான். பாண்டிய பிறந்தான் மதுரைக்குள்ள நாடு, பாண்டிய பண்ணி பிறந்த குங்குமணக்காடு, வாலி பிறந்தான் வாலிபுலியூர், சேமம் பிறந்தான் செஞ்சிவள நாடு. அப்படி இருக்க
தாயாருக்கு காட்சி வச்சு மதுரபாண்டிராஜன் உன் தந்தையார ஏழாவது விட்டு பொய்ப்புள்ளிக்குள்ள மடித்தார். உன் தாயை நாகூர் நாகப்பட்டினத்தில் சிறைச்சாலையில் சிறை வைத்திருக்கிறார். என் தாயாருக்கு ஆசை வச்சு என் தந்தையாரை கொண்டு விட்டு என் தாயாரை நாகூர் நாகப்பட்டினத்தில் சிறையில் வைத்திருக்கிறோம். என் தாயை சிறை வைக்கணும், பாண்டியனுடைய பன்னி வேட்டையாடணும். இதெல்லாம் முடிச்சாதான் என் தாயை சிறை மீட்ட முடியும். கேளுங்கள் மகாஜனங்களே, அதாவது இந்த சேம பெருமாளாகப்பட்டவன் ஔவையார் பட்டி சாச்சா ஔவையார் சொல்லியபடி இந்த சாச்சானுக்களிலே அவனுடைய வாழ்க்கை வரலாறு அறிந்த பிறகு பாண்டியனிடம் சென்று பாண்டியன் பண்ணி மூங்கவன காட்டில் இருக்கிற பாண்டியனுடைய பண்ணி வேட்டையாடி பிறகு தன் தாயை தந்தையை மடித்த பழியை வாங்குவதற்காக பாண்டியனுடைய பட்டாளம் படதாளமான வெட்டி கழித்து வெகு தூரம் போராக்கி பாண்டியனை வெட்டி அவனோட மவுச்செல்லாம் குலைச்சி அந்த நகரியை அழித்து விட்டு பிறகு தன் தாயாகப்பட்ட பொம்மை கல்யாணியை நாகூர் நாகப்பட்டினத்தில் இருக்கிற தாயை திரும்பிட்டு செல்வதோடு சாமன் சண்டை இரண்டாவது நாடகம் முடிவு பெறும். அதனால இந்த சிறையில போடுறதோட முதல் ராத்திரிக்கு அது முடிவடைகிறது. இரண்டாவது ராத்திரி பன்றி வேட்டை, தாயாகிய பொம்மை கல்யாணியை திரும்பிட்டுதல், இந்த அதாவது அரச கொண்ட ராமன் இந்த வலதாபுரி பட்டணத்துக்கு அரசனாக்குவது, இது இரண்டாவது ராத்திரி நாடகம். அதனால கேளுங்கள் மகாஜனங்களே.